ஆன்லைனில் மிரட்டல் விடுக்கும் கட்சியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் SP வருண்குமார் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்த ஒரு வருண்குமார், இவரது மனைவி வந்திதா பாண்டே புதுக்கோட்டை எஸ்பியாக பதவி வைத்து வருகிறார். இந்த நிலையில வருண்குமார் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாம் தமிழர் கட்சியினர் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் தொடர்ந்து எக்ஸ் வலைதளங்களில் ஆபாச தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவ்வாறு பதிவிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னையும் தனது குடும்பத்தினரையும் ஆபாசமாக திட்டிய 51 பேரின் போலி முகர்களையும் வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் எக்ஸ் தளத்தில் ஆபாசமாக பதிவிட்டு வருவதாகவும் அவை அனைத்தும் போலி கணக்குகள் மூலமாக வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தன்னை ஆபாசமாக பேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஆபாச பதிவுகள் அனைத்தும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் மன உளைச்சல் ஏற்படுத்துவதாகவும், எனவே தற்போது எக்ஸ் தளத்திலிருந்து தனது உரையாடல்களை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார்.